ஹாய் ஹாய்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான பயங்கர ஹாட் மெல்ட்டிங்கான லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ஐ எம் ஷூர் இந்த ட்ராமாவோட எண்டிங் உங்கள் எல்லார் மனசுக்குள்ளேயும் ஒரு பெரிய இம்பாக்டாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய கைண்ட் ரிக்வஸ்ட்டை நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இந்த ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் ஆனாவை தான் காமிக்கிறாங்க. உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்திருக்கு. ஒரு டாக்டர் தான் பேசிகிட்டு இருக்காரு. டெஸ்ட் ரிப்போர்ட்டோடைய ரிசல்ட் வந்துச்சுமா, உங்களுக்கு லுக்குமே இருக்குது, கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதுவும் லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கீங்க. இன்னும் 3 மாசம் மட்டும் தான் நீங்க உயிரோட இருப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாவே வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அது அவங்களால நம்பவே முடியல. என்ன டாக்டர் சொல்றீங்க? ஏதோ டெஸ்ட் ரிப்போர்ட்டை மாத்தி கொடுத்துட்டீங்களா? நல்லா செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லும்போது, இல்லம்மா கன்ஃபார்மா தான் நாங்க சொல்றோம். இன்னும் 3 மாசம் மட்டும் தான் நீங்க உயிரோட இருப்பீங்க. ஸோ ப்ராப்பரான மெடிசன் எடுத்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாவே வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுங்கன்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க. அதை கேட்கவும் அவங்களுக்கு பயங்கர கஷ்டமா இருக்கு. நான் இதுக்காக சாகணும். ஒவ்வொரு நாளும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். வாழ தகுதியே இல்லாதவங்களாம் உயிரோட இருக்கும்போது நான் இதுக்காக சாகணும்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க ஆஃபீஸ் ரூம்ல என்ன நடந்ததுன்னு நமக்கு காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஒர்க் பண்ற கம்பெனில ஒரு புது ப்ராஜெக்ட் விஷயமா மீட்டிங் நடந்துட்டு இருக்கும். ஸோ அதுல ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய ப்ராஜெக்ட்லாம் சப்மிட் பண்ணும்போது ஜியாங்கிற ஒரு பொண்ணு ஒரு ப்ராஜெக்ட் பத்தி பேசிட்டு இருப்பா. ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்டே ஹீரோயினோடது போல, அவங்களுக்கே தெரியாம அவ காப்பி பண்ணிட்டா போல. அதை பார்த்த ஹீரோயினும் இது முழுக்க முழுக்க என்னுடைய ப்ராஜெக்ட், எப்படி நீ இதை காப்பி பண்ணி இது மாதிரி பண்ணலாம்னு சொல்லி பிரச்சனை பண்ணும்போது ஹீரோயினியா ஒரு சக எம்ப்ளாயி அதையும் தாண்டி ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம அந்த ஆஃபீஸோட ஹெட் டக்குன்னு ஹீரோயினை அடிச்சிடறா. அடிச்சது மட்டும் இல்லாம அவங்கள திட்டி எல்லாரும் முன்னாடியே ஹியூமிலேட் பண்ணி அவங்கள வெளியில அனுப்பி விட்டாரா. ஸோ அவன் அடிச்சதுல ஹீரோயின் மூக்கிலேருந்து ரத்தம் வந்திருக்கும். ஸோ இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்து ஃபெயில் பண்ணிக்கிட்டு அந்த பில்டிங்கோடைய டாப்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்திருக்கும். எல்லா கஷ்டமும் எனக்கு தான் வரணுமான்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு பர்சன் பில்டிங்கோட எச்சுக்கு போற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி இவர் வேற யாரும் கிடையாது, இவர் தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோ ஹன்ஷி. நம்ம ஹீரோ ஒரு பிசினஸ் மேன். ஸோ அந்த பில்டிங்கோட டாப்ல இருந்து பார்த்தா அந்த பக்கம் இருக்கிற வியூ நல்லாவே தெரியுமா. அதனால தான் அந்த பக்கமா நின்று வியூ எப்படி இருக்கு, இந்த பக்கம் ஒரு ஷாப்பிங் மால் கட்டினா நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. அதை பேக் சைட்ல இருந்து பார்க்குற நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ ஏதோ தப்பான முடிவு தான் எடுக்க போறான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இதுல ஹீரோ வேற அப்படியே நின்று பார்க்க கூடாதுன்னு இன்னும் நல்லா டீப்பா பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த தடுப்பு சுவர் இருக்கும் இல்லையா, அது மேல ஏறி நின்று பார்க்க போறாரு. அவ்வளவுதான் ஹீரோயின் நீங்க கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. அடப்பாவி, இந்த வயசுல சாக்க பாக்குறான்னு காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் ஹீரோ பிடிச்சி கீழே தள்ளி அவர் மேல இவங்க விழுந்ததுல அவரை கிஸ் பண்ற மாதிரி ஆகிடுது. உடனே ஹீரோயின் எழுந்த, இங்க பாருங்க, சில பேர் வாழ நினைச்சா கூட அவங்களால வாழவே முடியல. இந்த சின்ன வயசுல சாகலாம் முடிவு எடுக்கிறீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இவ்வளவு பெரிய பில்டிங்ல இருந்து குதிக்க தைரியம் இருக்கு, சாக தைரியம் இருக்கு, ஆனா வாழ தைரியம் இல்லைன்னு கேட்கும்போது தான் எங்க ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. ஏதோ பில்டிங்ல இருந்து குதிக்க பார்த்தாங்களா யாருன்னு கேட்கும்போது, நீங்க தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பில்டிங்ல இருந்து குதிக்க பார்த்தீங்க, நான் தானே உங்களை வந்து காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அட ஏமா நீ வர, இதுக்கு தான் அவசரமா என்னை பிடிச்சி கீழே தள்ளி என் காலை உடைச்சியா? இங்க பாரு என் கால் பயங்கரமா வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க குதிக்க போனதை நான் பார்த்துட்டேன்னு உங்களுக்கு ஷேமா போயிடுச்சு போல. இட்ஸ் ஓகே, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லி ஹீரோவை கன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏய் என்ன பேசுற நீ, முதல்ல இங்கிருந்து போன ஹீரோவும் கோவப்பட, இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே, நான் உங்க உயிரை காப்பாத்துறதுக்கு எனக்கு நீங்க நன்றிலாம் சொல்ல வேணாம், அதுக்கு பதில் நல்லபடியா வாழ்ந்தாலே போதும்னு சொல்லிட்டு இவங்களும் எழுந்து போக ட்ரை பண்ணும்போது, என்னடா பொண்ணு இவனு ஹீரோவும் ஹீரோனியும் பார்த்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோயினுக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வருது. பொண்ணுக்கு கால் பண்ணா, என்னம்மா சாப்பிட்டியா, வேலை எப்படி இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கா, இப்படிலாம் அவங்க கேட்கல. எடுத்த உடனே, ஏண்டி இந்த மாசம் பணம் பணமா இருக்கா, நாங்க திங்கத்து தங்கத்துல என்ன பண்றது, சீக்கிரம் பேமெண்ட் அனுப்பி விடுன்னு சொல்லி பணம் கேட்டுட்டு இருக்காங்க. எப்ப பாரு பணம் பணம் பணம், எனக்கு கால் பண்ணாலே பணத்துக்காக மட்டும் தான் கால் பண்ணுவீங்களா, என் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்ல, முதல்ல போனை வைங்கன்னு சொல்லிட்டு கோவத்துல இவங்களும் காலை கட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினையும் ஸ்டாப் பண்ணி, ஏமா அவன் பேர் என்னன்னு கேட்கும்போது, என் பேரை தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க, என்ன 3 மாசத்துக்கு அப்புறம் என் பேரை சொல்லி கூப்பிடுறதுக்கு நானே இருக்க மாட்டேன் போங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. என்னடா இவ, நம்ம ஒண்ணு கேட்டா இவ ஒரு பதில் சொல்லிட்டு போறாளே. ஹீரோவும் ஹீரோயினையும் வித்தியாசமா பார்த்துட்டு இருக்கா. நைட் ஆகுது, ஹீரோயின் வீட்டுல தான் இருக்காங்க. 5 வருஷமா நானும் அந்த கம்பெனில வேலை பார்த்திருக்கேன், எல்லாருக்கும் வேண்டியதெல்லாம் ஓடி ஓடி பண்ணிருக்கேன், ஆனா யாருமே என்ன மரியாதையை கூட நடத்தல, இந்த அளவுக்கு என் நிலைமை ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்க லைஃப்ல இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் மார்னிங் ஆகுது, ஹீரோயினும் கிளம்பி ஆஃபீஸ் போறாங்க. அங்க ஆல்ரெடி போர்ட் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. இவங்களும் போயிட்டு அவசர அவசரமா ஜாயின் பண்ணிக்கும் போது அந்த கம்பெனியோட ஹெட் அவங்க ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆயிருச்சா, நல்ல வரவேற்பு கொடுத்துருக்குன்னு அதை பத்தி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு கிளாப் பண்ணிட்டு இருக்காரு. அதை கேட்டு மற்ற எம்ப்ளாயிஸ் எல்லாம் சந்தோஷப்பட்டு கிளாப் பண்ணிட்டு இருக்க, ஹீரோயின் மட்டும் அமைதியாவே இருக்காங்க. அப்ப இந்த ஹெட் அவங்கள நோட்டீஸ் பண்ணிடுறான். இவனுக்கு சும்மாவே ஹீரோயினே பார்த்தாலே பிடிக்காது, இதுல அமைதியாவே இருக்காங்களா. ஆனா உனக்கு என்ன பிரச்சனை, ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகி எல்லாரும் கிளாப் பண்ணி சந்தோஷப்பட்டு அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ மட்டும் அமைதியாவே இருக்க, என்ன இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆனதுல உனக்கு விருப்பம் இல்லையான்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். இவ்வளவு நாளா இவன் எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் அமைதியாவே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைமா வாயை திறந்து, ஆமா இப்ப மட்டும் நான் கிளாப் பண்ணி உங்களுக்கு ஜால்ரா தட்டினா மட்டும் இந்த கம்பெனில இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன தலையில தூக்கி வச்சு ஆட போறீங்களா? இல்ல இல்ல, இந்த கம்பெனிக்காக 5 வருஷமா நான் உழைச்சிருக்கேன், ஒரு போனஸ் கிடையாது,
இன்க்ரிமெண்ட் கிடையாது, ப்ரொமோஷன் சொல்லிட்டு ஒரு கர்மமும் கிடையாது. இதில் நீங்கள் பேசினா மட்டும் நாங்கள் ஜாட தட்டிட்டு இருக்கணும். ஏன்னா என்னை ஃபயர் பண்ணுமா பண்ணிக்கோ, எனக்கு எதை பற்றி கவலை இல்லை, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு பயங்கர திமிரா பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்ட மற்ற எம்ப்ளாயிஸ் எல்லாம் என்ன இவா நேற்று வரைக்கும் புள்ள பூச்சி மாதிரி இருந்தால் இன்னைக்கு இவ்வளோ தைரியமாக பேசிட்டு இருக்காளேன்னு அவங்களுக்குள்ளேயே முணுமுணுன்னு பேசிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் டைமா எல்லாரும் முன்னாடியும் ஹீரோயின் எதிர்த்து பேசினது இந்த ஹெட்டுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அவ்வளோதான், மீட்டிங் முடிஞ்சு எல்லாரும் கிளம்புங்கன்னு சொல்லி எல்லாரும் கிளம்ப சொல்லிடுறாரு. ஏற்கனவே ஹீரோனுடைய ப்ராஜெக்ட்டை காப்பி பண்ணலையா இந்த செய்யா பொண்ணு, இவளுக்கும் அந்த ஹெட்டுக்கும் ஆல்ரெடி ஒரு லிங்க் போயிட்டு இருக்கோம். ஸோ வேணும்னே ஹீரோயின் காதில் விட மாதிரி அவங்க கிட்ட போயிட்டு, என்ன மிஸ்டர் ஷோ அந்த ஆனா உங்ககிட்ட இவ்வளோ திமிரா பேசிட்டு இருக்கா, நீங்க என்னமோ அமைதியாவே இருக்கீங்க, ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி அவளை வேலையை விட்டே துரத்தி விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவனுமே, நாளைக்கு நம்ம பாஸை இன்ஸ்பெக்ஷன் பண்ண கம்பெனிக்கு வராரு, நாளைக்கு அவளை பாத்துக்கிறேன், எப்படியாவது நாளைக்கு அவளை வேலையை விட்டு துரத்தி விட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட ஹீரோயினும் திரும்பி அவங்கிட்டே போயிட்டு, என்ன நாளைக்கு என்ன வேலையை விட்டு துரத்த போறியா, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, எனக்கு உன்னை பார்த்த எந்த பயமும் இல்லை, நீ மட்டும் நாளைக்கு என்ன வேலையை விட்டு அனுப்பலன்னு வச்சுக்கோயேன், நீ ஒரு பப்பின்னு சொல்லி நாய் குலைக்கிற மாதிரிலாம் குலைச்சு காமிச்சிட்டு அவனை பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு போறாங்க. எவ்வளவு திமிர பாத்தீங்களான்னா இதுங்க ரெண்டு ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. மறுநாள் காமிக்கிறாங்க, கம்பெனின்னு கூட பார்க்காம இந்த சியா அந்த ஹெட்டு கூட உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாங்க ஹீரோயினும் கதை நாக் பண்ணாமலே உள்ள வந்துடுறாங்க. என்ன பண்றீங்கன்னு சொல்லி கண்ணை பொத்திக்கிட்டே, நான் எதுவும் பார்க்கலப்பான்னு சொல்லிட்டு பயங்கரமா சீன் போட்டுட்டு இருக்கா. அதான் பார்த்து தொலைச்சிட்டே, என்ன வேணும், ஏன் நான் உனக்கு அறிவே இருக்காதா, கதவை நாக் பண்ணாம கூட உள்ள வருவேன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். ஐந்தறிவு ஜீவன் தான் கண்ட நேரத்திலேயே கண்டதையும் பண்ணோம், நீங்களாம் மனுஷங்க தானே, அதுவும் இந்த கம்பெனியோட ஹெட், நீங்க போயிட்டு இந்த மாதிரி கன்றாவியான வேலைலாம் பார்ப்பீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு கிடைக்கிற கேப்லாம் அவனை அசிங்கப்படுத்திட்டு ஃபைலை கொடுத்துட்டு குடுக்குன்னு வெளியில ஓடி வந்துடுறாங்க. அப்பதான் ஹீரோவும் அவருடைய அசிஸ்டண்டும் ஆஃபீஸ்க்குள்ள வராங்க. முதல் நாள் ஹீரோயின் பண்ண வேலையில ஹீரோடைய காலில் கட்டு போட்டிருக்காரு. ஒரு கையில ஸ்டிக்கும் இன்னொரு பக்கம் அசிஸ்டண்டையும் பிடிச்சிக்கிட்டு நொண்டி நொண்டி அந்த ஆஃபீஸ்க்குள்ள வந்துட்டு இருக்க ஹீரோயினை பார்த்துட்டு, நில்லம்மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி ஹீரோயினை ஸ்டாப் பண்ணா அவங்களுமே ஸ்டாப் ஆகுறாங்க. ஆமா நீங்க தானே நேற்று பில்டிங் டாப்ல நின்னது, எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி விசாரிக்கும் போது நைஸா அசிஸ்டண்டும் அங்கிருந்து நகர்ந்து போயிடுறான். உடனே ஹீரோவும், இங்க பாருமா உன்னாலதான் என் கால் எப்படி ஆச்சு, ஒழுங்கா எனக்கு வந்து கை கொடுத்து என்ன கூட்டிட்டு போன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காரு. ஆக்சுவலி ஹீரோக்கு ஹீரோயினி ரொம்பவே பிடிச்சிருச்சு. ஸோ எப்படியாவது ஹீரோயின் கிட்ட அட்டாச் ஆகலான்னு தான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ பணத்துக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு நினைச்சு, என்ன இதை வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ணலான்னு பாக்குறீங்களா, இதுக்கெல்லாம் வேற ஆள பாருங்கன்னு கண்டுக்காமலே போயிடுறாங்க. தென் ஹீரோவும் அசிஸ்டன்ட் கூப்பிட்டு ஹீரோயினை பத்தின மொத்த இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணிட்டு வர சொல்றாரு. மறுநாள் பாத்தீங்கன்னா எப்போதும் போல ஹீரோயின் ஆஃபீஸ் வர பின்னாடி அவங்க அம்மா வந்து ஹீரோயின் கையை பிடிச்சி எடுத்து, ஏன்டி கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா, மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறா, உங்க அப்பா வேற அங்க நிறைய கடன்ல உட்காந்துருக்காரு, இந்த மாசம் பணம் போட்டு விடாம என்ன பண்ணிட்டு இருக்கா, ஒழுங்கா பணம் கொடுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா நீங்க எப்படி இங்க வந்தீங்க, முதல்ல வீட்டுக்கு போங்க, எது வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லும் போது, அங்க உங்க அப்பா கேம்பிளிங் விளையாண்ட எவ்வளவு கடன் சேர்த்து வச்சிருக்காரு, வீட்டு செலவு கூட பணம் இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் தெரியுமா, உனக்கு எங்களை பார்த்தா பாவமாவே இல்லையான்னு கேட்குறாங்க. உங்களுக்கு தான்மா என்னை பார்த்தா பாவமாவே இல்லை, இத்தனை வருஷமா என்னைக்காவது உங்களுக்கு என் மேல அக்கறை இருந்திருக்கா, எப்ப பாரு பணம் பணம் என்னை நடிச்சு அடிச்சிட்டு இருக்கீங்க, இதுக்கப்புறம் என்கிட்ட பணமும் இல்லை ஒன்றும் இல்லை, என்னை தேடி வராதிங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது அந்த அம்மா கீழே உட்காந்துக்கிட்டு, எல்லாரும் கேளுங்க, என் பொண்ணை நான் கஷ்டப்பட்டு வளர்த்தா, அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் எங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறா, வயசான எங்களுக்கு பணம் கொடுத்து கூட உதவ மாட்டேங்கிறான்னு எல்லாரும் மாதிரி ஹீரோயினை ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. இதுதான் சான்ஸ் அந்த கம்பெனியோட ஹெட் இருக்கா இல்லையா ஷா, அவனும் அந்த ஜியாவும் ஓடி வந்து அந்த அம்மாவை தூக்கி விட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றங்கிற பேரில் நீலாம் ஒரு பொண்ணா ஒரு பெத்த தாயவே இந்த அளவுக்கு எல்ட்ரீட் பண்றியான்னு சொல்லி ஹீரோயினை ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருக்கான். அப்போதான் ஹீரோவும் அசிஸ்டண்டும் உள்ள வராங்க. யாருக்கும் தெரியாம அங்க நடக்கிற எல்லாத்தையும் மக்களோட மக்களா உரமா நின்று பார்த்துட்டு தான் இருக்காரு. எங்க ஹீரோயினும் அவங்க அம்மா பண்ற அசிங்கத்தால ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. எதுக்குமா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, உங்களுக்கு நான் பணமே கொடுக்கலன்னு, ஒவ்வொரு மாசமும் சேலரி வந்தா எல்லா பணத்தையும் உங்ககிட்ட தானே கொடுக்குறேன், என்னுடைய பிரதரையும் என்னையும் நீங்க தானே பெத்தீங்க, ஆனா அவனுக்கு மட்டும் சின்ன வயசுல இருந்தே பார்ஷாலிட்டி பாக்குறீங்க, இப்போ வரைக்கும் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கே போகாம வீட்டுல தான் உட்காந்துருக்கான், அவனை என்னைக்காவது வேலைக்கு போன்னு சொல்லியிருக்கீங்களா, ஆனா என்ன மட்டும் வேலைக்கு அனுப்பி என் ரத்தத்தை ஃபுல்லா உறிஞ்சிட்டு இருக்கீங்க, நானும் உங்க பொண்ணு தானா, என்னைக்காவது என்ன கேர் பண்ணிருக்கீங்களா, என்கிட்ட அன்பா பேசிருக்கீங்களா, எப்ப பாரு என்ன திட்டுறதா அடிக்கிறது என்கிட்ட இருந்து பணம் கொடுக்கறது இப்படியே பண்ணிட்டு இருங்க, போதுமா தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, என்னால முடியலன்னு சொல்லி அழுதுகிட்டே ஹீரோயின் அங்க இருந்து வெளியில போயிடுறாங்க. வெளியில வந்தவங்க டென்ஷன்ல ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கும் போது அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே ஹீரோ வருவாரா. சரி இன்னைக்கு எப்பயாவது ஹீரோயின் கிட்ட பேசி அவங்க பேரையாவது கேட்கலான்ட்டு பக்கத்துல போனா நேரம் பார்த்து ஹீரோயின் எழுந்திருக்க. அப்போ ஹீரோயின் கையில இந்த காஃபி ஹீரோ மேல சிந்திடுது. மேல ஃபுல்லா காஃபி ஊத்துனதால சாரி கேட்டுட்டு நிமிரும் போது பார்த்தா அங்க ஹீரோ தான் நின்றுட்டு இருக்காரு. அவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. மறுபடியும் நீயா, நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரியான்னு கேட்க, அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோவும் பேச்சு கொடுக்கலான்னு பார்த்தா, இங்க பாருங்க நீங்க எதுவுமே பேச வேணாம், உங்க ட்ரெஸ்ஸை ஸ்பாயில் பண்ணது நான் தானே, அதுக்கு காமெண்ட் செக்ஷனை உங்க ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி கொடுத்துறேன், ட்ரெஸ்ஸை கழட்டுங்கன்னு சொல்லி கோட்டை மட்டும் கழட்டி வாங்கிக்கிறாங்க. அட்லீஸ்ட் உன் பேரையாவது சொல்லுமான்னு கேட்டா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, உங்க ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணிட்டு வந்து நாளைக்கு கொடுத்துட்றேன், வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறம் டிராஃபிக்ல வெயிட் பண்ணும்போது ஒரு அம்மா ரோடு கிராஸ் பண்ண போவாங்க. அப்ப அவங்கள ஒரு காரை ஹிட் பண்ண வருவோம். ஹீரோயின் தான் ஓடி வந்து அந்த அம்மாவை காப்பாத்துவாங்க. இவ்வளவு சின்ன வயசுல உன்னுடைய உயிரை பத்தி கூட கவலைப்படாம என் உயிரை வந்து காப்பாத்திருக்கே, ரொம்ப நன்றிமான்னு சொல்லும் போது, பரவாயில்ல ஆண்டி, வாழ்க்கைங்கிறது ஒரு தடவை மட்டும்தான், மிஸ் பண்ணிட்டா திரும்ப வராது, பாத்துருங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு கிளம்புறாங்க. இருமா ஒரு நிமிஷம், உன் பேர் என்னமான்னு கேட்கும் போது என்னுடைய பேரு ஆனான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த பொண்ணு எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்ததுமே அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடும். அப்ப அவங்களுடைய
அசிஸ்டன்ட் ஓடி வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரதுக்குள்ள இவ்வளோ தூரம் வந்துட்டீங்களே, உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு கேட்கும்போது, ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னோட பொண்ணு சேவ் பண்ணா, அவ யாரு என்னங்கிறத கண்டுபிடிங்க, என் உயிரை காப்பாத்துற அந்த பொண்ணுக்கு நான் ரீபே பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க வேற யாரும் கிடையாது, இவங்க தான் நம்ம ஹீரோடைய அம்மா. மறுநாள் ஹீரோவும் ஹீரோயின் யார், அவங்க பேர் என்னென்னு அவங்கள பற்றின மொத்த இன்ஃபர்மேஷனையும் தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய ட்ரெஸ்ஸை வேற வாஷ் பண்ணி கொண்டு வரேன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்காக தான் அவங்களுக்காக அதே காஃபி ஷாப்பில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு எப்படியாவது ஹீரோயின் கிட்ட பேசி அவங்க கிட்ட ஜெல் ஆகலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நேராக வருவாங்க, ட்ரெஸ்ஸை மட்டும் கொடுத்துட்டு இங்கே பாருங்க நான் சொன்னபடியே உங்கள் ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி கொண்டாந்து கொடுத்துட்டு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாங்க. இவ்வளோ தூரம் ஆச்சு, உங்களை காண்டாக்ட் பண்ண அட்லீஸ்ட் உங்கள் காண்டாக்ட் நம்பர் எது கொடுத்துருப்போங்கன்னு கேட்குறாரு. என்னுடைய காண்டாக்ட் நம்பரை வச்சு சார் அப்படி என்ன பேச போறீங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. செம்ம கிளவராக இருக்காளேன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு இன்னுமே ஹீரோயின் மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிட்டே போகுது. நெக்ஸ்ட் ஆஃபீஸை தான் காமிக்கிறாங்க. இந்த ஜியா இருக்கா இல்லையா, ஹீரோயின் மேல இருக்கிற கோவத்தில் அவங்க ரெடி பண்ண ப்ராஜெக்ட்ல ஒரு பெரிய மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லி வேறனே ஃப்ரேம் பண்றா. அதை கேட்டுட்டு அந்த ஹெட்டோ ஹீரோயின் கிட்ட வந்து ஒரு சின்ன வேலையை கூட உன்னால உருப்படியா பண்ண முடியாதா, உதவக்கார எதுக்கு நீலாம் வேலைக்கு வரணும் எல்லாரும் முன்னாடி ஹீரோயினை ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேசுறான். ஹீரோயின் தான் முன்ன மாதிரி இல்லை இல்லையா, சாக போறோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்பவே தைரியமா இருக்காங்க இல்லையா. இங்க பாருங்க நான் என்னோட வேலையில கரெக்டா இருக்கேன், அதை மாரியும் ஏன் மேல நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரேம் பண்ண நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இதுதான் தண்டனை தண்ணி எடுத்து அவன் மூஞ்சிலே ஊத்தி விட்டுறாங்க. உடனே இந்த ஜியா எவ்வளவு தைரியம் தான் இந்த கம்பெனியோட ஹெட் மேலே கை வச்சிருப்பான்னு ஹீரோயின் அடிக்க, ஹீரோயின் இவ்வளவு அடிக்க, ரெண்டு பேருமே முடிய பிடிச்சி குலுக்கிட்டு மாறி மாறி அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ வந்து அந்த ஜியாவை பிடிச்சி இழுத்து ரெண்டு பேரும் சண்டையை விலக்கி விடுறாரு. விலக்கி விடும்போது தான் தெரியுது ஹீரோ தான் அந்த கம்பெனியோடைய பாஸ்ங்கிறது. அங்க ஹீரோவை பார்த்ததுமே இந்த ஹெட் இருக்காளையா, இங்க பாருங்க பாஸ் எல்லா பிரச்சனைக்கும் இந்த பொண்ணு தான் காரணம்னு சொல்லி ஹீரோயின் மேல பழிய போடுறான். சோ ஹீரோவும் ஹீரோயினை கூப்பிட்டு உண்மையான்னு சொல்லி விசாரிக்கும் போது ஒரு நிமிஷம் இந்த வீடியோ பாருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க போனை ஓபன் பண்ணி ஒரு வீடியோவை பிளே பண்ணி காட்டுறாங்க. அதுல இதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டும் ஆஃபீஸ் ரூம்ல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அது ஆல்ரெடி அவங்களுக்கே தெரியாம வீடியோ எடுத்து வச்சிருப்பாங்க போல. அதை காமிச்சு அவங்க ரொமான்ஸ் பண்ணது மட்டும் இல்லாம கம்பெனியோட ப்ராப்பர்ட்டியான போனை தள்ளி விட்டு உடைச்சிருக்காங்கன்னு எவிடன்ஸோட காமிச்சிடுறாங்க. உடனே இதுங்க ரெண்டும் அந்த வீடியோல வந்தது நாங்களே கிடையாது, அது மாஃபிங் வீடியோனோ எவ்வளவோ ஹீரோ கிட்ட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் ஹீரோ நம்புற மாதிரி இல்ல, இதுக்கப்புறம் உங்களுக்கு இங்க வேலை இல்லைன்னு சொல்லி அதுங்க ரெண்டும் வேலையை விட்டு ஃபயர் பண்ணது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு ப்ரொமோஷனும் கொடுக்குறாரு. ஆனா ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த ப்ரொமோஷனை ஏத்துக்கவே இல்லை. நானுமே இதுக்கப்புறம் இங்க வேலை பார்க்க போறது இல்ல, நைட்டே என்னுடைய ரிசைனேஷன் லெட்டர் ரெடி பண்ணிட்டேன், இன்னைக்கு ஈவினிங் போகிறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு போயிடுறேன்னு சொல்லிடுறாங்க. என்னடி பண்றதெல்லாம் பண்ணிட்டு நடிச்சிட்டு இருக்கேன்னு ஹீரோயின் கிட்ட மறுபடியும் இந்த சியா சண்டைக்கு போக, அப்போ அந்த ஷாதா அவளை ஸ்டாப் பண்ணி நீ பண்ண வேலைக்கெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி ஹீரோயினை மிரட்டிட்டு அவளை கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறான். தென் ஹீரோவோ அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் கிட்ட இன்னைக்கு வேலை அவ்வளவுதான், எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்கன்னா லீவை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு ஹீரோயினை தனியா மீட் பண்றாரு. என்னாச்சு, எதுக்கு மேடம் வேலையை விட்டு போகணும்னு முடிவு பண்றீங்க, ஒருவேளை நான் பாஸா இருக்கிறதாலையான்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல போகும்போது இங்க பாருங்க ஒரு பொண்ணோ ஒரு பையனோ தனியாலாம் மீட் பண்ணவே கூடாது, அதுவும் இந்த அளவுக்கு க்ளோஸா நின்னுலாம் பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே நைஸா அவரை நகர்த்தி விட்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்க்க அவங்கள நகர விடாம கையை வச்சு லாக் பண்ணி வால்ல பின் பண்றாரு. இங்க பாருங்க நான் மறுபடியும் சொல்றேன், என்கிட்ட நீங்க க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணீங்கன்னா அப்புறம் நீங்க தான் வருத்தப்படுவீங்கன்னு சொல்லும் போது அதையும் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் பக்கத்துல போக அவங்க ஹீரோவுடைய கழுத்தை பிடிச்சி கடிக்க ஹீரோவுக்கு செம்மையா வலிச்சிடுது. என்ன பண்றேன்னு கேட்கும் போது நான் தான் சொன்னல என் பக்கத்துல வந்தா வருத்தப்படுவீங்க, நான் இருங்க உங்களை ஓட வைக்கிறேன்னு சொல்லிட்டு வேணும்னே ஹீரோவை டீஸ் பண்ற மாதிரி அவர் மேலெல்லாம் கையை வச்சு தடவிட்டு இருக்காங்க. டக்குன்னு ஹீரோவும் ஹீரோயின் கையை பிடிக்க இதுக்கப்புறம் இங்க இருந்தா சரி வராதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அங்க எந்த எஸ் ஆகலான்னு பார்க்கும்போது அப்போ ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்த ஃபோர்ஸ்ல ரெண்டு பேருமே க்ளோஸ் ஆகுறாங்க. ஸோ ஹீரோயினுக்கும் புரியுது ஹீரோடைய மனசுல தமையில ஃபீலிங்ஸ் இருக்குங்கிறது. ஆனா இன்னும் 3 மாசத்துக்குள்ள சாக போறோம் மேல ஹீரோ ஃபீலிங்ஸை வளர்த்துக்கிட்டு அவரு கஷ்டப்படக்கூடாதுன்னு அவரை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு விலகிக்கிறாங்க. சரி நீ எதுக்காக வேலையை ரிசைன் பண்ண போற ரீசனை சொல்லுங்கும் போது ஏன்னா நான் இன்னும் 3 மாசம் மட்டும்தான் உயிரோடு இருப்பேன், அதுக்கப்புறம் செத்து போயிடுவேன். ஸோ சாகிறதுக்குள்ள என்னுடைய லைஃப்பை நான் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால தான் என்னால் வேலைலாம் பார்த்து கஷ்டப்பட முடியாதுன்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோவும் விளையாட்டுக்கு தான் ஹீரோயின் சொல்றாங்க நினைச்சு நீ மட்டும்தான் சாக போற, நாங்க மட்டும் என்ன ரொம்ப வருஷமா வாழ போறோமா, நானும் தான் சீக்கிரம் சாக போறேன்னு சொல்லும் போது இங்க பாருங்க நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ நான் உண்மையை தான் சொல்றேன், இன்னும் 3 மாசத்துல நான் சாக போறேன், நான் என் லைஃபை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்றாங்க. ஸோ என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா அதுக்கு பணம் வேணும்ல, உனக்கு தேவையான படத்தை நான் தரேன், ஆனா அதுக்கு பதில் எனக்கு ஒரு விஷயத்துல நீ ஹெல்ப் பண்ணணும். எங்க அப்பாவுடைய டெத்துல எனக்கு சந்தேகமா இருக்கு, அதுவும் எங்களுடைய பிசினஸ் எதிரியான சுவாங் மேல. ஸோ அந்த விஷயத்துல நீ இன்வெஸ்டிகேட் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ணினா நான் உனக்கு $2 லட்சம் பணம் தரேன்னு சொல்லி டீல் பேச ஹீரோயினும் ஹீரோடைய டீலை ஏத்துக்கிறாங்க. இந்த பக்கம் அந்த ஷாவும் ஜியாவும் கார்ல உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு சரி வேலை வர போயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த ஜியா இருக்கா இல்லையா, நான் என்னுடைய அங்கிள் சுவாங்குடைய கம்பெனில போய் ஜாயின் பண்ண போறேன், நான் அங்க போயிட்டு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஒண்ணுமே கூப்பிட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஹீரோயினை பழி வாங்கலாம்னு அவங்க கிட்ட பிளான்
சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் இந்த பக்கம் ஹீரோடி வீட்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோடி அம்மா இருக்காங்க இல்லையா, மார்னிங் தனக்கு நடந்த விபத்தை பத்தி சொல்லிட்டு ஹீரோயின் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணு உனக்கு ஒரு நல்ல பேரா இருப்பான்னு ஹீரோயினை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோக்கும் எனக்குமே ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குமா, நான் பில்டிங்ல இருந்து குதிக்க போறேன்னு நினைச்சு என் உயிரை ஒரு பொண்ணு காப்பாத்தினா, அந்த பொண்ணு ரொம்பவே நல்ல பொண்ணுன்னு ஹீரோயினை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காரு. பரவாயில்லையே, எத்தனையோ பொண்ணுங்களை இன்டர்வியூ பண்ணியிருந்தோம், எந்த பொண்ணுமே பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். ஆனா ஃபர்ஸ்ட் டைமா உனக்கே ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்றேன், கண்டிப்பா அந்த பொண்ணை நானுமே பார்த்தாகணும், நம்ம 2 பேரும் நாளைக்கே அந்த பொண்ணை மீட் பண்ண போறோம்னு சொல்றாங்க. தென் மறுநாளே ஹீரோவும் அவங்க அம்மா கூட்டிட்டு ஹீரோயினை பார்க்க வராரு. அங்க ஹீரோயினை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது 2 பேருமே மென்ஷன் பண்ணது ஹீரோயின் தாங்கிறது. ஸோ ஹீரோடைய அம்மாவுக்குலாம் பயங்கர ஹாப்பியா இருக்கு, தனக்கு பிடிச்ச பொண்ணை தான் தன்னுடைய பையனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு எப்படியாவது 2 பேரையும் மிங்கிள் பண்ணி விடணும்னு சொல்லிட்டு, எனக்கு அவசரமான வேலை இருக்குமா, நீங்க பேசிடுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நைஸா எஸ் ஆகிடுறாங்க. தென் அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோவும் ஹீரோயின் பக்கத்துல உட்காந்து அவங்க பிளானை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பிளான் பண்ணபடியே நாளைக்கே அந்த சுவாங் கம்பெனியில் போயிட்டு ஹீரோயினை ஜாயின் பண்ண சொல்றாரு. மறுநாளே ஹீரோயினும் அந்த சுவாங் கம்பெனியில் போயிட்டு ஜாயின் பண்றாங்க. அங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்கு முன்னாடியே அந்த ஹெட் இருக்கா இல்லையா ஷா, அவனும் அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த ஜியா இருக்கா இல்லையா, அவளும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க ஹீரோயினை பார்த்து தான் இந்த ஜியாவுக்கு செம்மையா கோவம் வருது. ஏன்டி உனக்கு வேற வேலையே இருக்காதா, எங்க போனாலும் எதுக்கடி எங்க பின்னாடியே வந்துட்டு இருக்க, இது என் அங்கிளுடைய கம்பெனி, இங்க எதுக்கடி வேலைக்கு வந்தேன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. பின்னாடியே ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி ஹீரோ வந்து பேசிட்டு இருக்காரு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ இந்த ஷா இருக்கா இல்லையா, அவன் தான் வந்து ஹீரோவை சமாதானப்படுத்தி, மிஸ்டர் ஹன்ஷி என்னதான் இருந்தாலும் நீங்க என்னுடைய பழைய பாஸ், எதுக்காக கோவப்பட்டு இருக்கீங்க, இதுக்கப்புறம் நீங்களும் இந்த கம்பெனி கூட கோஆபரேஷன் பண்ணிக்க போறீங்க, நான் தான் இந்த ஆஃபீஸ்ல ஹெட், இதுக்கப்புறம் நம்ம அடிக்கடி மீட் பண்ற மாதிரி இருக்கும், நமக்குள்ள பிரச்சனை வேணான்னு சொல்லிட்டு அந்த ஜியா கிட்ட சொல்லி ஹீரோயின் கிட்ட சாரி கேட்க சொல்றான். என்ன பேசுறீங்க மிஸ்டர் ஷா, நான் இதுக்காக இவகிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு அவளும் கொஞ்சம் திமிருத்தரமா பேசிட்டு இருக்க. அப்ப அவ காதுல ஏதோ ஒரு சீக்கிரட்டை சொல்றான். அதை கேட்டதுக்கு அப்புறம் அவளுமே சைலண்ட் ஆகி ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்க. அந்த கம்பெனியோட பாஸ் சுவாங் இருக்காரு இல்லையா, அந்த பர்சன் ஹீரோடைய அம்மாவை கூட்டிட்டு வராரு. அங்க இருந்த மத்த எம்ப்ளாயிஸ் கிட்ட இவங்க தான் ஹன்ஷி குரூப் ஆஃப் கம்பெனியோட சேர்வுமன் ஜூமின் சொல்லிட்டு ஹீரோடைய அம்மாவை இன்ட்ரோ பண்ணி வச்சுட்டு, அதோட அவங்க கிட்டையும் இவ தான் என்னுடைய நேசன் சொல்லி அந்த ஜியாவையும் ஹெட் ஆஃப் த கம்பெனின்னு சொல்லி அந்த ஷாவையும் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. நெக்ஸ்ட் இந்த ஷாவுடைய கேபின்குள்ள வந்ததும் அங்க இருந்த ஃபைல் எல்லாம் தூக்கி போட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். அந்த ஹீரோயின் எல்லாம் இந்த கம்பெனிக்கு ப்ராப்ளம் வரும்னு தெரிஞ்சும் எதுக்காக உங்க அங்கிள் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு, அவங்க கூட போயிட்டு எதுக்காக மறுபடியும் கோஆபரேஷன் வச்சுக்கணும்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அதுக்கு அந்த ஜியாவும் என் அங்கிள் எதுக்காக இந்த மாதிரி பண்ணாருன்னு தெரிஞ்சுக்க அவர்கிட்ட பேசினா மட்டும்தான் உண்மை என்னன்னு நமக்கு தெரியும்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்துறா. தென் இந்த ஜியாவும் அவங்க அங்கிள் அந்த சுவாங்க மீட் பண்ணி, அப்போ உங்களுக்கும் ஹீரோடி கம்பெனிக்கு எந்தவித பகையும் இல்லையா, எதுக்காக உங்களுடைய ப்ராஜெக்டை அவர்கிட்ட கொடுத்து அவங்க கம்பெனி கூட கோஆபரேஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னு கேட்குறா. அவ கூட சேர்ந்து இந்த ஷாவோ, ஆமாங்க மிஸ்டர் சுவாங் நீங்க இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது, அதுலயே அந்த ஆனாவை வேற வேலைக்கு வச்சிருக்கீங்க, அவளால கண்டிப்பா நம்ம கம்பெனிக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமே வரப்போகுதுன்னு எச்சரிக்கிறான். அதுக்கு இந்த சுவானோ, அதை பத்திலாம் நீங்க ஃபீல் பண்ண தேவையில்ல, நான் ஒன்னும் அந்த ஆனாவை சும்மா சேர்த்துக்கல, அவ மேல அந்த ஹீரோவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சுதான் அவளை வேலைக்கு சேர்த்திருக்கா, அதோட அவங்க கம்பெனி கூட கோஆபரேஷன் பண்ணி இந்த ப்ராஜெக்டை ஹீரோக்கு கொடுத்ததுக்கு ரீசனே இந்த ஒரு ப்ராஜெக்டை வச்சுதான் ஹீரோடைய மொத்த கம்பெனியவும் தரமட்டமாக்க போறேன்னு பயங்கர வில்லத்தனமா பிளான் சொல்லிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் இந்த பக்கம் ஹீரோயின் வீட்டுல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அவங்க அம்மா அவங்க பிரதரை கூட்டிட்டு வந்து இன்னைக்கு எப்படியாவது உங்க அக்கா கிட்ட இருந்து ஒரு பெரிய அமௌண்ட் வாங்கிட்டு போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயினும் ஹீரோ கூட்டிட்டு உள்ள வராங்க. அவங்களுக்கு முன்னாடி அவங்க அம்மா அவங்க வீட்டுல இருக்கதை பார்த்தோம் தான் பயங்கரமா அவங்களுக்கு கோவம் வருது. நான் தான் ஆல்ரெடி உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டல, இப்போ எதுக்கு இங்க வந்தீங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி கேட்ட பணத்தை கொடுத்தா நாங்க இதுக்காக உன்னை தேடி வர போறோம், எங்களுக்கு தேவை பணம், பக்கத்துல நிக்கிறது உன் பாய் ஃப்ரெண்டு தானே, பார்க்க நல்லா ரிச்சான பர்சனா இருக்கா, உன்கிட்ட பணம் இல்லைன்னா என்ன, உன் பாய் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்கி கொடுன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோவோ, உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தா உங்க பொண்ணு கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நீங்க பிரேக்கப் பண்ணிட்டு போவீங்கன்னு கேட்கும்போது, அதுக்கு அந்த அம்மாவும் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம $5 மில்லியன் எனக்கு பணம் வேணும், அவ்வளவு பணத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா இப்பவே இவளுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்க பாட்டுக்கு போயிடுவோன்னு சொல்றாங்க. அதை கேட்டு ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்கல, உங்களுக்கு 5 மில்லியன் கிடையாது $10 மில்லியன் பணமா தரேன், இதுக்கப்புறம் அவளை நீங்க டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது, உங்களுக்கும் அவளுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் இன்னைக்கே முடிஞ்சு போகுதுன்னு சொல்ல, அதை கேட்ட அந்த அம்மா கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணவே இல்லை. பொண்ணை விட எங்களுக்கு பணம் தான் முக்கியம்னு சொல்லி ஹீரோ கிட்ட இருந்து அந்த $10 மில்லியன் இருக்கக்கூடிய கார்டை வாங்கிக்கிட்ட இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இங்க ஹீரோனிக்கா ரொம்பவே கஷ்டமா இருக்கு, பணத்துக்காக பொண்ணையே வேணான்னு சொல்லிட்டு போறாங்களேன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே ஹீரோ கிட்ட அவர் பண்ண உதவிக்காக அவருக்கு தேங்க்யூ சொல்லிட்டு, அதோட உங்களுக்கு அந்த பணத்தை நான் சீக்கிரமாவே திருப்பி கொடுத்துறேன்னு சொல்றாங்க. பணத்தை நீ திருப்பிலாம் தர வேணாம், ஆனா அதுக்கு பதில் பணத்துக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும் கொடுன்னு சொல்லி கேட்கிறாரு. இன்ட்ரெஸ்டா, என்ன இன்ட்ரெஸ்ட்னா ஹீரோயின் கேட்கும் போது அவங்க 4 கேட்ல கிஸ் பண்ணி இதுதான் என்னோட இன்ட்ரெஸ்ட்னு சொல்ல பயங்கர எமோஷனலா ஹீரோயினும் ஹீரோ ஹக் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆஃபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோ அந்த சாங் கம்பெனி கிட்ட இருந்து வாங்கின ப்ராஜெக்டை கரெக்டா முடிச்சு அதை ஒரு ஃபைலா சப்மிட் பண்ணிட்டு வந்திருப்பாரு. அப்போதான் அந்த ஷா கிட்ட இருந்து அவருக்கு கால் வருது. நீங்க கொடுத்த அந்த ஃபைல்ல ஒரு முக்கியமான கரப்ஷன் இருக்கு, அதை நீங்க சரியா ரீட் பண்ணாமலேயே சைன் போட்டு கொடுத்துட்டீங்க, அதனால உங்க கம்பெனிக்கு ஒரு பெரிய லாஸ் கூட வரலாம். இப்போ எதுக்காக இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன்னா, இந்த ப்ராஜெக்ட்ல நானும் ஜியோவுமே இன்வால்வ் ஆயிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஃபியூச்சர்ல எதுவும் லாஸ் வந்ததுன்னா அதுக்காக நீங்க என்ன பிளேம் பண்ணக்கூடாதுன்னு
மாதிரியான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். உடனே ஹீரோ வெரிஃபிகேஷனுக்காக ஹீரோயின் கிட்ட அந்த டாக்குமெண்டோடைய காப்பி ஃபைலை கேட்கும்போது அவங்களும் எல்லா இடத்துலயும் தேடி பார்க்குறாங்க. அந்த பர்டிகுலர் ஃபைல் மட்டும் மிஸ் ஆயிருக்கு. ஏதோ ட்ரிக் பண்றாங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோவோ அடுத்த செகண்டே ஹீரோயினையும் கூட்டிட்டு அந்த சுவாங்கோடி பிளேஸுக்கு தான் ஒரிஜினல் ஃபைலை தேடி கிளம்புறாரு. நெக்ஸ்ட் அந்த சுவாங்கோடி கம்பெனில தான் காமிக்கிறாங்க. மார்னிங் ஆச்சுன்னா டாக்குமெண்ட் போர்டு மெம்பர்ஸோட கைக்கு போயிடும். அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மிட் நைட்னு கூட பார்க்காம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஃபைலை தேடிட்டு இருக்கும்போது அப்போ திடீர்னு யாரோ லைட்டை போடுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த ஷாவும் ஜியாவும் தான் வந்து நிற்கிறாங்க. என்ன இன்னமும் ஃபைலை தேடி கண்டுபிடிக்கலன்னு சிரிச்சிட்டு இருக்குதுங்க. பின்னாடி அந்த சாங்க வந்து என்ன ரெண்டு பேரும் கையும் களமா மாட்டீங்களா, மார்னிங்கே போர்டு மெம்பர்ஸ் கிட்ட கம்பெனி டாக்குமெண்ட்டை திருடி வேற கம்பெனிக்கு விற்க பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். உங்ககிட்ட இந்த அளவுக்கு ஈஸியா வந்து மாற்றத்துக்கு என்ன பார்த்தா அவ்வளவு முட்டாளா உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லி ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே முன்னாடி வர அப்போ ஹீரோடைய அம்மா இருக்காங்க இல்லையா, கையில டாக்குமெண்டோட போலீஸை கூட்டிட்டு அந்த சுவாங்க அரெஸ்ட் பண்ண வராங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோடைய அப்பா இறந்ததுல இருந்து ஹீரோவை சிக்க வைக்க அந்த சுவாங் போட்ட பிளான் வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அவன் பண்ண எல்லா கிரைமையும் எவிடன்ஸோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவனும் அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி பார்த்துட்டு இதெல்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்கும் போது நீ என்ன நினைச்ச, உங்க கம்பெனி கூட கோஆபரேஷன் பண்ணிக்கிட்டதால நாங்க அப்பப்ப வந்துட்டு போறோம் நினைச்சியா, நானே என் பையனும் உங்க கம்பெனி கூட கோஆபரேஷன் வச்சுக்கிட்டதே இந்த மாதிரி எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணதான்னு சொல்லிட்டு இருக்கவே போலீஸ் அவனை அங்கேருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. ஒரு வழியா ஹீரோவுக்கு பிசினஸ் லைன்ல இருந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆகி ஹீரோவும் ஹீரோனியும் ஜாலியா அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு நாள் தன்னுடைய அம்மாவுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோனியா அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்றாரு. ஸோ இவங்களுமே அவங்க அம்மாவுக்கு பர்த்டே விஷஸ் பண்ண கிஃப்டோட போறாங்க. அங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு கேக்லாம் வெட்டி பார்ட்டிலாம் என்ஜாய் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சரிப்பா நான் உங்களை தொந்தரவு பண்ண விரும்பல, நீங்க ரெண்டு பேரும் பேசிடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அம்மாவும் தூங்க போயிடுறாங்க. ஹீரோவும் ஜாலியா ஹீரோனி கிட்ட ஃபன் பண்ணி பேசிட்டு இருக்க அவங்களுமே ஹீரோவுக்கு கிஸ் பண்றாங்க. இப்படியே உங்க லைஃப் ஹாப்பியாவே இருந்திருந்தா உண்மையிலே நல்லா இருந்திருக்கும். ஆனா அப்படி ஆகல. திடீர்னு ஹீரோயின் மூக்குல இருந்து பிளட்டா வந்துட்டு இருக்கு. ஆனா உனக்கு என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கவே டக்குன்னு ஹீரோயின் ரொம்பவே சொருவாகி கீழே விழ போறாங்க. அப்போ ஹீரோ தான் தாங்கி பிடிச்சு அவங்கள தூக்கிக்கிட்டு ஆனா உனக்கு என்னாச்சு, இப்பவே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொல்லி கிளம்பும் போது இல்ல ஹான்சி எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, ஹாஸ்பிட்டலுக்குலாம் போக வேணாம், எனக்கு கொண்டு போய் என் வீட்லயே விட்டுருங்கன்னு சொல்றாங்க. ஆனா என்ன பேசிட்டு இருக்க, மூக்குல இருந்து பிளட் வருது பாருன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் மயங்கிடுறாங்க. இவருக்கு செம்மையா பயம் வருது. ஹீரோயினை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாரு. நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர் கிட்ட ஹீரோயினுக்கு என்ன ப்ராப்ளம்னு விசாரிக்கும் போது தான் டாக்டர் ஹீரோ கிட்ட அவங்களுக்கு லுக்குமியா இருக்குங்கிறத சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோக்கு பெரிய ஷாக்கா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட ஹீரோயின் இன்னும் 3 மாசத்துல செத்து போயிடுவா அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே அவங்க விளையாட்டுக்கு சொன்னதா தான் நினைச்சிருப்பாரு. இப்போதான் அதோடைய சீரியஸ்னஸே அவருக்கு புரியுது. என்ன சொல்றீங்க டாக்டர், லுக்குமியாவா? ஆனா டாக்டர் அதுக்கான ட்ரீட்மெண்ட் மெடிசன் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதை கியூர் பண்ணிடலாம்ல, உங்களால முடியாட்டியும் அதுக்கான பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, அப்ராடா இருந்தா கூட பிரச்சனை இல்லை, நான் அவளை கூட்டிட்டு போறேன்னு சொல்லும்போது இங்க பாருங்க இந்த உலகத்துல அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் எங்க ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் நீங்க அவங்களை காப்பாற்றவே முடியாது. ஏன்னா இப்போ அவங்க ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பிறக்கும் போதே பிளட் க்ளோட்டிங்கிற ஒரு டிசைடர் பிறந்திருக்காங்க. ஸோ 100% அவங்களை காப்பாற்றவே முடியாது. மிஞ்சி போனா இன்னொரு 20 நாளோ 25 நாளோ தான் இருப்பாங்க. ஆனா ஒண்ணு, என்னுடைய சர்வீஸ்ல இது வரைக்கும் அந்த பொண்ணு மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பேஷண்ட்டை நான் பார்த்ததே கிடையாது. ஒவ்வொரு தடவையும் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது தனியாக தான் வருவா. ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது பயங்கரமான வலி ஏற்படும். ஆனா ஒரு நாள் கூட இது வரைக்கும் அந்த பொண்ணு அழுததே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பொண்ணு இருக்கிற நாளாவது அவங்க கூடயே இருந்து அவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க, அவங்கள ஹாப்பியா வச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. ஹீரோவால அதை தாங்கிக்கவே முடியல. நேரா ஹீரோயினை பார்க்க தான் போறாரு. அவங்க பக்கத்துல உட்காந்து அவங்க கையை பிடிச்சி அப்போ நீ சொன்னதெல்லாம் உண்மைதான் இல்ல, நான் தான் ஏதோ நீ விளையாட்டுக்கு சொல்றேன்னு முட்டாள்தமா நினைச்சிட்டு இருந்தேன், உன்னால எப்படி இவ்வளோ பெயினே தாங்கிக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்க முடியுதுன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் தான் அவரை சமாதானப்படுத்தி நீங்க ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போங்க, போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லும் போது இல்ல என்னால உன்னை விட்டு எங்கேயுமே போக முடியாது, உன் கூட சேர்ந்து எவ்வளோ ஹாப்பியான லைஃப்ல நான் வாழணும்னு நினைச்சேன் தெரியுமா, எனக்கு இருக்கிற 100 ஆசையே உன் கூட சேர்ந்து அனுபவிக்கணும்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் எடுத்து ஹீரோயின் கூட எங்கெல்லாம் போகணும்னு ஆசைப்பட்டாரோ என்னென்னலாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரோ அது எல்லாத்தையும் ஒரு நோட் மாதிரி பண்ணி வச்சிருக்காரு. அதை காமிச்சிட்டு இருக்கு. அதை பார்த்த ஹீரோயினுக்கு ரொம்பவே எமோஷனலா இருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நாளைக்கே நம்ம 2 பேரும் டேட்டுக்கு போகலான்னு சொல்றாங்க. என்ன விளையாடுறியா, உன்னுடைய கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்கு, இந்த நிலைமையில எப்படி டேட்டுக்கு போகிறதுன்னு ஹீரோவும் கேட்க இப்போ என்னுடைய உடம்பு சரியில்லதா, மேபி நாளைக்கே உடம்பு நல்லா இருந்தா டேட்டுக்கு போகலாம்ல, மார்னிங் ரிப்போர்ட் வரட்டும் பார்க்கலாம்னு சொல்றாங்க. அப்படியே ஹீரோவும் ஹீரோயின் கூட பேசிட்டே இருந்தவர் கொஞ்ச நேரத்துல தூங்கிடுறாரு. அவர் தூங்கினதுக்கு அப்புறம் ஹீரோயினும் சத்தம் போடாம அந்த பெட்டை விட்டு இறங்கி டாக்டரை தான் மீட் பண்ண வராங்க. டாக்டர் கிட்ட வந்து டாக்டர் எனக்காக ஒரே ஒரு ஃபேவர் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்டாங்கிறத நமக்கு காமிக்கலாம். இங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் மார்னிங் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினும் எதுவுமே நடக்காத மாதிரி ஹீரோ கூட பெட்ல படுத்திருக்காங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல டாக்டரும் ஹீரோயினுடைய ரிப்போர்ட்டோட உள்ள வர அவரை பார்த்ததுமே டாக்டர் இப்போ அவருடைய கரண்ட் சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, இப்போ அவளுக்கு ஓகேவான்னு சொல்லி கேட்கும்போது வாழ்த்துக்கள் மிஸ்டர் ஹன்ஷி, ஆக்சுவலி நீங்க என்ன மன்னிக்கணும், எல்லாமே என்னுடைய மிஸ்டேக் தான், நான் தான் அவருடைய ரிப்போர்ட்டை தப்பா எக்ஸாமின் பண்ணிட்டேன், ஆக்சுவலி அவளுக்கு இப்போ உடம்பு கியூர் ஆயிடுச்சு, நல்லா தான் இருக்கா, இன்னைக்கே வேணும்னாலும் நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகலான்னு சொல்றாங்க. ஸோ ஹீரோவுக்கு அதை கேட்கவும் பயங்கர ஹாப்பியா இருக்கு. ஹீரோயினை ஹேக் பண்ணி பாத்தியா அண்ணா உனக்கு எதுவும் ஆகல, உனக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன், நம்ம இன்னைக்கே வீட்டுக்கு போகலாம்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே இன்னிலிருந்து உங்களுடைய 100 ஆசைகளை நிறைவேற்றலாம், அதுல ஃபர்ஸ்ட் ஆசை என் கூட டேட்டிங் போகணுங்கிறது தானே, ஸோ நீங்க ஆசைப்பட்டபடியே நம்ம இன்னைக்கே டேட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு ஹீரோ கூட கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கூட சேர்ந்து டப்பிங் செய்யணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு. அதையுமே சேர்ந்து செய்யறாங்க. அவங்க கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவரும் ஹாப்பியாகி ஹீரோயினையும் அவ்வளோ ஹாப்பியா பார்த்து
படுத்துக்கிறாரு. நைட் ஆகுது. மார்னிங் 2 பேரும் சன்ரைஸ் பார்க்க போலான்னு பிளான் பண்றாங்க. அப்போ ஹீரோயினுக்கு இருமல் வர மாதிரி இருக்கவும் ஹீரோ விட்டு விலகி படுத்துக்கிறாங்க. ஆனா என்னாச்சுமா ஹாஸ்பிட்டலுக்கு எதுவும் போகணுமான்னு கேட்டா கூட அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, இது நார்மலான இருமல் தான், நான் பாத்துக்கிறேன், நீங்க தூங்குங்கன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. சரின்ட்டு அவரும் படுத்துக்க எங்க ஹீரோயின் மூக்குல இருந்து கண்டினியூஸா பிளட் வந்தபடியே இருக்கு. எங்க தெரிஞ்சா ஹீரோடைய மனசு கஷ்டப்படும்னு அவருக்கு தெரியாமலேயே டிஷ்யூ பேப்பர் எடுத்து தொடச்சு அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் பெட்டு கடியில மறைச்சு வைக்கிறாங்க. ஆனா இங்க ஹீரோவுக்கோ ஹீரோயின் படுற கஷ்டம் எல்லாமே தெரியுது. தனக்கு தெரியும் தெரிஞ்சா அவர் ரொம்ப கஷ்டப்படுவான்னு நினைச்சு எதையுமே ஹீரோயின் கிட்ட காட்டிக்காம இவர் ஒரு பக்கம் படுத்து அழுதுட்டு இருக்காரு. அப்படியே மார்னிங் ஆகுது. ஹீரோயின் எழுந்திருக்கவே இல்ல. ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் எழுந்திருக்காரு. அவங்க அசைவே இல்லாம படுத்திருக்கத பார்த்துட்டு இவருக்கு ரொம்பவே பயமாகுது. இறந்துதான் போயிட்டாலும் நினைச்சு மூக்குல கை வச்சு பார்க்கும்போது தான் இவருக்கு நிம்மதியாவே இருக்கு. சரி நல்லா தூங்குறா போல இருக்கு, எழுப்ப வேணான்னு சொல்லிட்டு அவங்க கூடயே படுத்து தூங்குறாரு. மணி 2 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் எழுந்திருக்கிறாங்க. சாரிங்க, நீங்க சன்ரைஸ் பார்க்க போறேன்னு ஆசைப்பட்டீங்க, ஆனா நான் நல்லா தூங்கிட்டேன், நீங்க எழுப்பி விட்டுருக்கலாமேங்கும் போது இட்ஸ் ஓகேமா, சன்ரைஸ் தானே, அதை நாளைக்கு கூட பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பி வெளியில போறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச கேக்கு ஐஸ்கிரீம் என்ன அவங்க என்னெல்லாம் கேட்குறாங்களோ, அவங்க என்னெல்லாம் ஆசைப்பட்டாங்களோ அது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து 2 பேருமே சாப்பிட்டு ஹாப்பியா இருக்காங்க. அடுத்ததா எங்க போலான்னு பிளான் பண்ணும்போது ஹீரோயின் மூவிக்கு போலான்னு சொல்றாங்க. அட் த சேம் டைம் டாக்டர் கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு ஃபோன் கால் வருது. ஒரு நிமிஷம் சொல்லிட்டு இவங்களும் ஃபோன் எடுத்துட்டு போய் தனியாக பேசுறாங்க. ஃபோன்ல டாக்டர் என்ன சொல்றாருன்னா, உங்க டெஸ்ட் ரிப்போர்ட் படி அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ரொம்பவே மோசமா இருக்கும். இதுக்கு முன்னாடியாவது எப்பயாவது ஒரு டைம் ப்ளீடிங் ஆகிருக்கும், ஆனால் இதுக்கப்புறம் உங்க மூக்கில் இருந்து அடிக்கடி ப்ளீடிங் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஜாயிண்ட் பெயினும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். உங்களுக்கு அப்பப்போ கண்ணு கூட தெரியாம போகலாம். ஸோ கண்ணில் டிராப்ஸ் போடணும், ஒரு டைம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆல்ரெடி ஹீரோ கிட்ட வேற மூவிக்கு போறாங்க வேற சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதனால அவர்கிட்ட என் அம்மா தான் கால் பண்ணாங்க, இங்க எங்கேயோ பக்கத்துல தான் இருக்காங்க, என்ன பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஸோ நான் போயிட்டு எங்க அம்மாவை பார்த்து பேசிட்டு நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்றேன்னு போய் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் கிளம்புறாங்க. நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. பரவாயில்ல, ஆனா நீங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, இந்த நிலைமையில கூட தனியா வந்திருக்கீங்களே, உங்களுக்கு ஃபேமிலி இல்லையான்னு கூட நர்ஸ் கேட்குறாங்க. இருக்காங்க, ஆனா அவங்கள நான் கஷ்டப்படுத்த விரும்பல, அதனால தான் நான் தனியா வந்தேன்னு சொல்லிட்டு அவங்க முட்டியில ரொம்பவும் பெயின் அதிகமா இருக்கிறத சொல்றாங்க. அதுக்கு அந்த நர்ஸுமே இங்க பாருங்க, ஆனா இதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படிதான் இருக்கும், பேசாம நீங்க ஏன் ஹாஸ்பிட்டல தங்கிக்க கூடாதுன்னு கேட்குறாங்க. இல்ல, என்னுடைய கடைசி நாட்கள்ல என்னால ஹாஸ்பிட்டல தங்க முடியாது, நான் செய்ய வேண்டியது இன்னும் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. இப்படி இவங்க பேசுற எல்லா கான்வர்சேஷனையும் ஹீரோவும் ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு தான் இருக்காரு. அதோட ஹீரோயினும் அவங்க ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அவங்களுக்கே தெரியாம அவங்க பின்னாடி ஹீரோவும் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராரு. அப்படி போகும்போது கூட ஹீரோயினுக்கு பயங்கரமா இரும்பல் வந்துட்டு இருக்கு. இரும்பிக்கிட்டே ஒரு கட்டத்துக்கு மேல கீழே கூட விழ போறாங்க. இந்த அளவுக்கு ஹீரோயின் கஷ்டப்படுறத பார்த்த ஹீரோவால சுத்தமா முடியல. பயங்கரமா அழுதுட்டு இருக்காரு. எங்க சத்தம் போட்டு அழுதா கூட ஹீரோயின் பாத்துருவாங்களோன்னு வாயை பொத்திக்கிட்டு கதறி கதறி அழுதுட்டு இருக்காரு. ஒரு வழியா ஹீரோயினும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோக்கு தான் கால் பண்றாங்க. தென் அடுத்து கொஞ்ச நேரத்துல ஹீரோவும் அங்க வராரு. அவர் பார்த்தது எதையுமே ஹீரோயின் கிட்ட காட்டிக்காம அவர் கண்கள்ல இருந்து வர கண்ணீரை கூட கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவங்க முன்னாடியே சிரிச்ச முகத்தோட வந்து நிக்கிறாரு. அதோட அன்னைக்கு நைட்டு 2 பேருமே இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. தென் அப்பதான் ஹீரோயின் கிட்ட நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா, எனக்கு உன்னை வெட்டிங் ட்ரெஸ்ல பார்க்க ஆசையா இருக்குன்னு சொல்லவோ அதுக்கு ஹீரோயினுமே ஓகே சொல்றாங்க. அப்பனா சரி, நாளைக்கே போயிட்டு நம்ம 2 பேரும் வீட்டுல நான் பேசுறேன், இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளேயே நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், எல்லாரையும் கூப்பிட்டு ரொம்பவே கிராண்டா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ மறுநாளே ஹீரோவா அவங்க அம்மா மீட் பண்ணி ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கிறத பத்தி பேசும்போது அவங்களுக்கு ஆல்ரெடி ஹீரோயினை பத்தின எல்லாமே தெரிஞ்சிருக்கு போல. ஹீரோ கிட்ட எந்தவித மறுப்பும் சொல்லல. உனக்கு என்ன தோணுதோ அதப்படியே பண்ணுப்பா, உன் கூட என்னைக்குமே அம்மா இருப்பான்னு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதை பத்தி இன்ஃபார்ம் பண்றதுக்கு ஹீரோயினுக்கு கால் பண்ணா அவங்களுக்கு கால் ரீச் ஆகவே மாட்டேங்குது. செம்மையா பயந்து போறாரு. அடுத்த செகண்டே வீட்டில் தான் போய் பாக்குறாரு. வீட்லயுமே அங்க ஹீரோயின் இல்ல. சரி, ஒருவேளை ஹாஸ்பிட்டலுக்காவது ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருப்பாரோன்னு நினைச்சிட்டு அங்க போய் பார்த்தா அங்கேயுமே ஹீரோயின் வரவே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே ரோடு ஃபுல்லா தெரு தெருவா சுத்திட்டு இருக்காரு. அங்க எங்கேயுமே ஹீரோயின் இல்லாம இருக்கிறத பார்த்துட்டு ஒருவேளை நாங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ண அந்த பிளேஸுக்கு போயிருப்போம்னு சொல்லிட்டு அவருடைய கம்பெனிக்கு தான் போறாரு. ஃபைனலா அங்கதான் ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு உயிரே வருது. ஆனா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு காணும்னா நான் எவ்வளவு துடிச்சு போயிட்டு தெரியுமான்னு கேட்கும்போது இங்க பாருங்க ஹன்ஷி, உங்களுக்கு 100 ஆசை இருந்தது, அதுல என்னால கொஞ்சம் மட்டும் தான் நிறைவேற்ற முடிஞ்சது, மிச்ச ஆசையில நிறைவேற்றணும்னா நான் ரொம்ப வருஷம் வாழ்ந்தாகணும், ஆனா என்னால அது எதையும் நிறைவேற்ற முடியாதுன்னு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இந்த பில்டிங்கோட டாப்ல தானே ஃபர்ஸ்ட் நீங்களும் நானும் மீட் பண்ணினோம். ஒருவேளை என் லைஃப்ல அந்த நாள் வராம இருந்திருந்தா, நான் உங்களை மீட் பண்ணாம இருந்திருந்தா உண்மையிலே நல்லா இருக்குன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும் போது அதை எதையுமே நம்மளா ஏற்படுத்திக்கிட்டது இல்ல, அதுதான் விதின்னு ஹீரோவும் சொல்லும் போது எதை விதின்னு சொல்றீங்க, 2 பேரையும் மீட் பண்ண வச்சு லவ் பண்ண வச்சு பிரிஞ்சு போகிறதா, போதும் ஹன்ஷி எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிக்கலாம், நம்ம மேரேஜ் பண்ணிக்க வேணாம்னு சொல்றாங்க. ஆனா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, எனக்கு என்ன எதுவுமே தெரியாது நினைச்சிட்டு இருக்க, எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளாஷ்பேக் நமக்கு காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு ஹீரோயின் டாக்டர் மீட் பண்ண போனாங்க இல்லையா, எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும் கேட்டிருப்பாங்க இல்லையா, அன்னைக்கு ஹீரோ தூங்கிட்டு தான் நினைச்சுதான் வந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா உண்மையிலே ஹீரோ தூங்காம அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்து அவங்க பேசுறது எல்லாத்தையும் காதுல
வாங்கியிருப்பாரு. ஆக்சுவலி அன்னைக்கு ஹீரோயின் டாக்டர் கிட்ட என்ன கேட்டிருப்பாங்கன்னா, எந்த காரணத்துக்கு கொண்டோ என்னுடைய கரண்ட் சுச்சுவேஷனை பத்தி என்னுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு தெரியாம பார்த்துக்கோங்க. ஏன்னா அவன் என் மேல உயிரே வச்சிருக்கான். என்னுடைய கடைசி நிமிஷங்கள்ல அவன் முகத்துல நான் சந்தோஷத்தை மட்டும்தான் பார்க்கணும். அதனால மார்னிங் ரிப்போர்ட் கொடுக்கும்போது நான் நல்லா இருக்கிறதா பொய்யான ரிப்போர்ட்டை கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆனா அவனுடைய கரண்ட் சுச்சுவேஷன் ரொம்பவே மோசமா இருக்குமா, உனக்கு ரொம்பவே பெயின் அதிகமா இருக்கும், உன்னால தாங்கிக்கிட்டே வெளியில போக முடியுமான்னு கேட்கும்போது கூட என்னால முடியும், எவ்வளவு பெயினா இருந்தாலும் அதை நான் தாங்கிப்பேன்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த ரீசனுக்காக தான் எங்க தனக்கு தெரியுங்கிறது ஹீரோயினுக்கு தெரிஞ்சா அவங்க மனசு கஷ்டப்படுமோ நினைச்சு எல்லா சூழ்நிலையிலையும் எதுவுமே தெரியாத மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிட்டே அவங்க முன்னாடி சிரிச்ச முகத்தோட இருந்திருப்பாரு. அண்ட் இப்போ அதெல்லாத்தையும் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு என்னுடைய எல்லா ஆசைகளையும் நீ நிறைவேற்றாட்டி பரவாயில்ல, என் லைஃப்ல எனக்குன்னு இருக்கிற ஒரு பெரிய ஆசைனா அது ஒன்ன மேரேஜ் பண்ணிக்கிறது மட்டும்தான், தயவு செஞ்சு என்னுடைய இந்த ஒரே ஒரு ஆசை மட்டும் நிறைவேற்றுன்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு பயங்கர கஷ்டமா இருக்கு. ஹீரோவை ஹக் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஹீரோனுடைய அம்மாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நானும் உங்க பொண்ணு மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு இன்ஃபார்ம் பண்ணும்போது ரொம்பவே சந்தோஷப்பா, ரெண்டு பேருமே நல்ல கப்பலா இருப்பீங்க, மேரேஜ் எப்பன்னு சொல்லுங்க, அட்வான்ஸா நான் ப்ரிப்பேர் ஆகிக்கிறேன்னு சொல்றாங்க. நீங்க மேரேஜுக்காக மட்டும் ப்ரிப்பேர் ஆக வேணா, இன்னொரு விஷயத்துக்காகவுமே ப்ரிப்பேர் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு இருக்கக்கூடிய அந்த ஹெல்த் இஷ்யூஸ் பத்தியும் அதோட அவங்க சாக போறதையும் சொல்றாரு. அப்படியே இப்பதான் இந்த அம்மாவுக்கு பொண்ணு மேல அக்கறை வந்த மாதிரி அதை கேட்டதுமே இந்த அம்மா மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் ஹீரோக்கும் ஹீரோயினுக்குமான அந்த வெட்டிங்கான நாள் தான் வருது. ஸோ வெட்டிங்கான அந்த ஒயிட் ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவங்களுக்கு அழகா மேக்கப்லாம் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோவுடைய அம்மாவும் அவங்க பிரதர் வந்து, என்ன மன்னிச்சிட்டுமா, உன் நிலைமை என்னன்னு தெரியாம ஒன்னு போயிட்டு நான் அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன், உனக்குள்ள இருக்கிற உணர்வுகளை பத்தி புரிஞ்சுக்காம உன்கிட்ட பணம்னு கேட்டு உன்னை பயங்கரமா டார்ச்சர் பண்ணியிருக்கேன், எல்லாமே என்னுடைய தப்பு தான், என்ன மன்னிச்சிடுமான்னு கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. எங்க ஹீரோயினுக்கா மூக்குல இருந்து ப்ளீடிங் ஆக ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஹீரோ தான் வந்து அவங்க முகத்துல இருந்து அந்த ரத்தத்தெல்லாம் தொடச்சு விட்டுட்டு நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, நான் இருக்கேன்னு சொல்லி அவங்களுக்கு நம்பிக்கை தராரு. இது வரைக்கும் ஹீரோயின் ஹீரோ கிட்ட இந்த வார்த்தையை சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அழுதுகிட்டே ஹீரோ கிட்ட நான் உங்களை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு ப்ரப்போஸ் பண்ணிட்டு அதோட உங்க கூட சேர்ந்து வாழணும்னு ரொம்பவே ஆசையா இருக்கு, அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்தா அட்லீஸ்ட் அந்த லைஃப்லயாவது உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டு ரொம்ப வருஷம் உங்க கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அதை கேட்கும் போது எங்க ஹீரோவாலையும் சுத்தமா முடியல, மனசு ஃபுல்லா அவ்வளோ பெயினோட அழுதுகிட்டே ஹீரோயினை தூக்கிக்கிட்டு அந்த வெட்டிங் நடக்கிற இடத்துக்கு போறாரு. ஸோ எல்லாரும் முன்னாடியும் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் வெட்டிங்கான ரிச்சுவலும் ஸ்டார்ட் ஆகுது. அவங்க வெட்டிங்க்கு சியாவுடைய அந்த பாய் ஃப்ரெண்ட் ஷாவுமே வந்திருக்காங்க. எங்க ஹீரோயினியெல்லாம் நிக்க கூட முடியல, அவங்க அவங்களுடைய கடைசி நிமிடங்கள் இருக்காங்க. ஹீரோவும் அழுதுகிட்டே ஹீரோயின் விரல ரிங்க போட்டு விடுறாரு. ஹீரோயின் கண்ணு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைமா ஹீரோவை மீட் பண்ணது, அவர் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணது, சாப்பிடுறது, வெளியில போனது, சுத்துனதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இனிமையான நினைவுகளா வந்து போயிட்டு இருக்க ஹீரோயின் மூக்கில இருந்து மறுபடியுமே ப்ளீடிங் ஆகுது. அவ்வளவுதான், ஹீரோயின் அதே இடத்துல விழுந்து ஹீரோடைய மடியிலேயே அவங்க உயிரை விட்டுறாங்க. அவங்க பிரிவை தாங்கிக்க முடியாத ஹீரோவும் அதே இடத்துல அவருமே இறந்து போக, உயிரோட இருக்கும் போது சேர்ந்து வாழ முடியாம போன நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் இறந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ற மாதிரி காமிச்சு இந்த ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்றாங்க. இந்த ட்ராமாவா இருக்கட்டும், இதுல வரக்கூடிய டைலாக்ஸா இருக்கட்டும், உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுலயும் லாஸ்ட் 10 மினிட்ஸ்ல என்னால வாய்ஸ் ஓவரே பண்ண முடியல, அந்த அளவுக்கு பயங்கர எமோஷனலா இருந்தது. ஸோ எனக்கு இந்த ட்ராமா ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஐம் ஷூர் உங்களுக்கும் கண்டிப்பா இந்த ட்ராமா ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நல்ல ட்ராமாஸை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ட்ராமாவோட சீக்கிரமாவே உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.